ஒரு காதல். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. ஐயோ, மருத்துவ வச்சு பிரசவம் பார்க்க வெளியூர் போயிட்டாங்களாம்மா. யாராச்சும் இவரை கொஞ்சம் கூட்டிட்டு ஆஸ்பத்திரி போங்கல. எனக்கு அது வரைக்கும் என்ன ஆகுமோன்னு தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. இவர் வேற மயக்கமாயிட்டே இருக்காருமா. ஏங்க அம்மா, என்னமாச்சு? ஐயோ அண்ணா, என் புருஷனுக்கு பாம்பு கடிச்சிருச்சுண்ணா. சரி, அவ தூக்குங்க, நம்ம பைக்ல ஹாஸ்பிடல் கூட்டு போயிடுவோம். வேணாண்ணா, அவரை பைக்ல ஏத்தாதீங்க. இவரை வெளியூருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறதுக்குள்ள நேரம் ஆயிடும். இவரை அப்படியே இங்கே உட்கார வைங்க. அம்மா, அது இந்த ஊரோட சாபக்கேடுமா. ஒரு ஆஸ்பத்திரியில ஒண்ணு இல்லம்மா. இவரு டவுனுக்கு தாம்மா கொண்டு போனோம். இந்த ஊர்லயே நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க. ஆனா நீங்க தான் அவங்கள உதாசீனப்படுத்திருக்கீங்க. இப்பவே நான் வர சொல்றேன், கொஞ்சம் இருங்க. என்னங்க என்னங்க கண்ணை திறந்து பாருங்க. என்னங்க ஒண்ணும் ஆகாதுங்க. ஹலோ, யாருங்க? இங்க ஒருத்தருக்கு பாம்பு கடிச்சிருச்சு. அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ற மாதிரி மெடிக்கல் கிட்டோட வாங்க. இட்ஸ் an எமர்ஜென்சி. எங்க? நடு தெருவுல இருக்க துளசி அக்கா வீட்டுக்கு வாங்க. அங்க வந்து கேட்டா யார் வேணாலும் சொல்லுவாங்க. ஓகே, உடனே வந்துடுறோம். தேங்க்யூ சார். என்னங்க பாருங்க, என்ன பாருங்க. அண்ணா, அம்மா, அவங்க கேம்ப் போட வந்தவங்க தானம்மா. பாம்பு கடி வைத்தியெல்லாம் எப்படிம்மா பாப்பாங்க? டாக்டர்னா எல்லா வைத்தியமும் பண்ணுவாங்க. நீங்க பயப்படாதீங்க துளசி அக்கா. இப்ப டாக்டர் வந்துருவாரு. நீங்க தைரியமா இருங்க. அண்ணனை காப்பாத்திடலாம். அவருக்கு தைரியம் சொல்லுங்க. அவரை தூங்க விடாம பாத்துக்கோங்க. எங்க தூங்காதீங்க, இங்க பாருங்க. அண்ணா, வீட்டுக்குள்ள தூக்கிட்டு போங்க. சரிம்மா, சீக்கிரம் தூடா. ஒண்ணும் இல்ல. அண்ணா, அண்ணா கண்ணை தரங்கண்ணா. ஐயா, பாலா போன பாம்பு. அது என்ன பாம்புன்னு கூட பார்க்கல, கடிச்சிட்டு போயிடுச்சுங்க ஐயா. எப்படியாவது விஷத்தை முறிச்சு என் புருஷனை காப்பாத்தி கொடுங்க ஐயா. துளசி அக்கா, பயப்படாதீங்க. அதான் டாக்டர்ஸ் வந்தாச்சுல, இனி அவங்க பாத்துப்பாங்க. நீங்க தைரியமா இருங்க. சரி, பாம்பு எங்க கடிச்சது? இங்கதான் இதோ கால்ல கடிச்சிருக்கு. இந்த கட்டை யார் போட்டது? நான் தான் போட்டேன். விஷம் உடம்புல ஏறக்கூடாதுங்கிறதுக்காக நான் தான் கட்டு போட்டேன். குட், நல்லது பண்ணீங்க. உடம்பு முழுக்க விஷம் ஏறாம கட்டுப்படுத்திருக்கீங்க. அந்த நைஃப் எடுங்க சீக்கிரம். இந்தா. டாக்டர், ஒன்றும் பிரச்சனை இல்லையே, சரியாயிடும்ல? ஒரு பிரச்சனையும் இல்லை மேடம். வெரி சிம்பிள் ட்ரீட்மெண்ட். கரெக்ட் டைம்க்கு வந்துட்டோம்ல, அதனால கிரிட்டிக்கலே கிடையாது. இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், அது விஷத்தை கொஞ்சம் கொஞ்சமா முறிச்சிடும். தியாகு, அந்த மாத்திரை கொடு. இந்தா. அதுக்கப்புறம் இந்த மாத்திரையை கொடுங்க. என்னங்க என்னங்க இப்ப எப்படிங்க இருக்கீங்க? ஐயா எப்பயா கண்ணு முழிப்பாரு? இன்னும் நினைவே வரலீங்களே. கண்ணு முடிச்சிருவாருமா, கவலைப்படாதீங்க. உனக்கு எப்படியா இருக்கு? பரவாயில்ல துளசி, நல்லா இருக்கேன்.
ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. கடவுள் மாதிரி வந்து என் புருஷனை காப்பாத்திட்டீங்க. நன்றி சொல்றதா இருந்தா இதோ கையில இருக்காங்க, இவங்களுக்கு சொல்லுங்க. ஏன்னா இவங்க தான் சரியான நேரத்துக்கு ஃபோன் பண்ணி எங்களை இங்க வர சொன்னாங்க. இல்லனா இவரை டவுனுக்கு கூட்டிட்டு போயிருப்பீங்க. அங்க போறதுக்குள்ள விஷம் முழுசா உடம்புக்குள்ள பரவி இருக்கும். ஐயா நாங்க டவுனுக்கு கொண்டு போலான்னு தான் கிளம்புனங்க ஐயா. நல்ல வேலையா கைலம்மா வந்து டவுனுக்கெல்லாம் கூட்டிட்டு போக வேண்டாம், நம்ம ஊர்லயே டாக்டர் இருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க ஐயா. ஆஹா, கேம்ப் களை கட்டும் போல இருக்கே. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நீங்க தானே இவரை காப்பாத்துனீங்க, நீங்க எதுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க எங்களை இங்க வர சொன்னதாலதான் நாங்க இங்க வந்து காப்பாத்த முடிஞ்சது. அதனாலதான் மக்களுக்கு எங்க மேல நம்பிக்கை வந்திருக்கு. இதுக்கப்புறம் எங்க கேம்ப் சக்சஸ் ஆகும்னு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னேன். எப்படியோ சார், இந்த ஊர் மக்களுக்கு நல்லது நடந்தா அதுவே போதும். வரேன் மேடம். தேங்க்யூ. நன்றி. கயல் அக்கா, இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க அக்கா. நீங்க என்னோட அக்கா மாதிரி. அழாதீங்க. என்ன கயல், என்னாச்சு? நீ ஸ்டேஷனுக்கு போகணும் தானே பொண்ணு, நீ எதுக்கு இங்க இருக்க? சார், திடீர்னு துளசி அக்காக்கு ஒரு பிரச்சனை. என்ன வழக்கமா கதை சொல்லுவியே, அதே மாதிரி இப்போ கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? உனக்கு இதே வேலையா போச்சா? உனக்குலாம் போலீஸ் வேலை சரிப்பட்டு வராது. பேசாம ஏதாவது சீரியலுக்கு கதை எழுத போயிடு. சார், ஆக்சுவலா ஸ்டாப் இட். அது நோ எக்ஸ்பிளனேஷன்ஸ். ஒரு முக்கியமான வேலையா உன்னை அனுப்புனா அத பண்ணாம துளசி வீட்டு பிரச்சனை, ஊர் பிரச்சனைன்னு கதை சொல்லிக்கிட்டு இருக்கியா? உன்னை அனுப்புனதுக்கு பேசாம நானே போயிட்டு வந்திருப்பேன். சார், நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க சார். சரி, என்ன சொல்ல போற சொல்லு. அது வந்து அத நான் சொல்றேன் சார். ஏன்னா அவங்க செஞ்ச நல்ல காரியத்தை அவங்களே சொன்னா நல்லா இருக்காது. அதை என்ன மாதிரி ஒருத்தர் சொன்னாதான் சரியா இருக்கும். சதீஷ், என்ன சொல்றீங்க? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். கேம்புக்கு ஆளே வரலன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். அந்த நேரத்துல தான் கையில எனக்கு ஃபோன் பண்ணி ஒருத்தருக்கு பாம்பு கடிச்சிருச்சு, உடனே வாங்கன்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நானும் போய் அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி உயிரை காப்பாத்தினேன். இப்போ கயல் அங்கிருந்து தான் வராங்க. கயல் பண்ண உதவியால எனக்கு ஒரு உயிரை காப்பாத்தின சந்தோஷம் கிடைச்சது. அதே நேரம் இந்த ஊர்க்காரங்க கிட்ட ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தவும் இது ஒரு நல்ல வாய்ப்பா அமைஞ்சது. மெடிக்கல் கேம்போட இம்பார்ட்டன்ஸ் தெரியாத இந்த ஊர்க்காரங்களுக்கு எங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்திருக்கு. இது எல்லாமே கயல் எங்களை நம்பி ஃபோன் பண்ணி வர சொன்னதால் தான் நடந்துச்சு. இல்லனா அவரை பாம்பு கடிச்சதால டவுனுக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க. அதனால தாமதமாகி அவர் உயிருக்கே ஆபத்தா முடிஞ்சிருக்கலாம். ஒரு டாக்டரா நான் இந்த ஊர்க்காரங்க முன்னாடி தோத்து போயிருப்பேன். ஒருத்தன் சந்தர்ப்பம் கிடைச்சு தோத்து போலாம், ஆனா சந்தர்ப்பமே கிடைக்காம தோத்து போனா அது ரொம்ப அவமானங்க. அப்படிப்பட்ட அவமானத்துல இருந்து அவங்க என்னை காப்பாத்திட்டாங்க. அதனால நான் மறுபடியும் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் கயல். பரவாயில்லங்க, நான் ஒன்னும் பெருசா உங்களுக்கு உதவி பண்ணல. துளசி அக்காவோட புருஷனை காப்பாத்ததான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். உங்களுக்கு நல்லது நடந்ததுன்னா அதுல எனக்கு சந்தோஷம்தான். எப்படியோ ஒரே ஒரு போன்ல எங்க பிரச்சனைய சால்வ் பண்ணிட்டீங்க. நீங்க செஞ்ச உதவிய நான் எப்பவும் மறக்க மாட்டேன். இனி நாங்க நடத்த போற கேம்ப் சக்சஸ் ஆகும்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. நான் போய் சந்தோஷமா எங்க கேம்புக்கான வேலையை பாக்குறேன். நாம கேம்ப்ல மீட் பண்ணுவோம் சார். பை. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. சாரி கயல், நடந்தது என்னன்னு தெரியாம நான் உன்னை திட்டிட்டேன். துளசி வீட்டுக்காரருக்கு பாம்பு கடிச்சிருச்சுன்னு நீ கொஞ்சம் விளக்கமா சொல்ல வேண்டியதானே? என்ன எங்க சார் சொல்ல விட்டீங்க? எனக்கு பேச சந்தர்ப்பமே கொடுக்கலையே. நீங்க என்ன அதுக்கு முன்னாலே திட்டிட்டீங்களே.